ஹாய் ஹலோ எல்லாருக்கும் சண்டே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுப்ரமணி சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன விலாகுங்க. என்ன விலாகுனாக்கா, இன்றைக்கி வந்து சண்டே இல்லைங்களா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், காலையிலேயே எழுந்திரிச்சோம். நாங்கள் சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்குவோம். நீங்கள் எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி எங்கே போனோம்னாக்கா, சிட்டி மார்க்கெட்டுக்கு போனோம். சிட்டி மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்குது ஜேசி ரோடுன்ட்டு. இங்கே வந்து வண்டிக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி கம்மி ரேட்டில் கிடைக்கும். நம்ம எந்த ரேட்டில் கேட்குறோமோ அந்த ரேட்டில் இங்கே கிடைக்கும். இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து பம்னலியில், பெங்களூரில். அங்கேருந்து இங்கே வரணுன்னா ஒரு 1 ஹவர் ஆகும். ஏன்னா டிராஃபிக்கெல்லாம் இருக்குது. டிராஃபிக்கெல்லாம் இல்லைனாக்கா ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வரணுன்னா 1 1:30 மணி கூட ஆகிடுங்க, சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே வந்தோங்க. நாங்கள் இங்கே வந்தாக்கா சீட்டு மாற்றணுமாச்சு. 2 வீலருக்கு சீட்டு மாற்றணும். எல்லாம் நாயெல்லாம் கடித்து வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் கத்தராக ஆகிட்டுருந்துச்சி. அதுவே 2 மாதமாக வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓட்டும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ணேன், லீவ் இருந்துச்சுன்ட்டு இன்றைக்கி அதே மாதிரி எங்கள் பெரிய வண்டிக்கு வந்து நாங்கள் வந்து குட்டி யானை வச்சுருக்கோம். அதுக்கும் வந்து டயர் வாங்கணுமாச்சு. அது நாங்கள் வாங்கி வச்சுட்டோம், சீட்டு மாற்றிக்கின்னு வரோன்னு சொல்லிவிட்டு. அப்புறமா சீட்டு மாற்ற வந்தாக்கா எனக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சு. தண்ணி தேடிட்டே வரேன். ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு பேக்கரியோ ஒரு ஹோட்டலோ எதுவுமே கிடையாதுங்க. இங்கே எல்லாம் வந்து வண்டிக்கு தேவையான பொருள் தான் இங்கே இருக்கும். அப்புறமா தேடிக்கினே வந்து அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டாரு, சீட்டு செலெக்ஷன் பண்ணுவான்ட்டு. எனக்கு வந்து எப்பயுமே வந்து ப்ளூ கலர் தான் சென்டிமெண்ட்டு. உங்களுக்கு எது சென்டிமெண்ட்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருன்னா மெரூன் தான். ஆனால் எனக்கு சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுறதுனாக்கா வந்து ப்ளூ கலர் தான் எனக்கு. நான் முதல்ல வந்து டூ வீலர் தான் நான் வந்து ப்ளூ கலரில் வாங்கினேன். அதனால் அது எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால் அதிலேருந்து எந்த பொருள் வாங்கினாலும் நான் ப்ளூ கலர்லேயே வாங்குவேன். அது எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, பெரிய சென்டிமெண்ட்டு. உங்களுக்கு எதில் சென்டிமெண்ட்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அவர் சீட்டெல்லாம் காட்டிகிட்டே இருந்தார், இந்த சீட்டு போட்டோமா, இந்த சீட்டு போடலாமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து தண்ணி தாகம் இருக்கிற அவசியம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு எந்த சீட்டும் செலெக்ஷன் பண்ண தோணலை எனக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று போடு அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறமா இருந்துக்குன்னா அங்கேயே தண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறமா ப்ளூ கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், நீ மாற்றிட்டே இரு, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சீட்டெல்லாம் வந்து கழட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஹெல்மெட்டெல்லாம் வந்துட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. சரி தலையிலே மாட்டிக்கின்னு சுற்றலான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு தலையில் மாட்ட சுற்ற முடியாதுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, குடிங்கன்ட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டாரு. அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணார், சீட்டெல்லாம் அவங்க மாற்றினாங்க. சரின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து பார்த்தா அவ்வளோ வெயில் அடிச்சிச்சிங்க. திடீர்னு எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில, இவ்வளோ மழை அடிக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரா ஒரு தூத்தை போட்டாலும் கிளம்ப மாட்டார், வண்டி எடுக்க மாட்டார். அவர் நினச்சிட்டே போயிடுவார். ஆனால் எனக்கு வந்து ஒரு தூத்தை போட்டாலும் வந்துட்டு என்ன ஆகிடும்னாக்கா, எனக்கு வந்துட்டு கோல்ட் ஆகிடும், ஜுரம் வந்துடும். ஜுரம் கம்பல்சரி வந்துடும். ஏன்னா வந்து இந்த வந்து நீர் உடம்புன்ற அவசியம் எனக்கு வந்து கோல்டு சீக்கிரம் அட்டாச்சிங் ஆகிடும். அதனால எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பவே இல்லை. நாங்கள் நின்று இருக்கிறது வந்து ஒரு பேக்கரி கிட்ட தான். அங்கே வந்து காஃபி கேட்டாக்கா அங்கே காஃபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மழையில் வந்து மழை நல்லா சோன்னு பெய்யும்போது காஃபி குடித்தா அதோட ஃபீலே நல்லா இருக்கும். அந்த ஃபீல் கூட பண்ண விடலை, காஃபி இல்லைன்ட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அந்த கடைக்கிட்ட நிற்கவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கல. அதனால் அங்கேயே நிற்கணும். வா போகலான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்துட்டு இல்லை, மழை நின்னா தான் போவேன். அந்த மழையா பாருங்கள் எப்படி அடிக்குதுன்ட்டு. ரோடே செம்ம மழைங்க. ஏன்னா அங்கே பார்த்தாக்கா அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அதிகமாக வெயில் அடிக்கிற மானத்தை நம்பக்கூடாதுன்னுவாங்க இல்லையா. அதை நான் இன்றைக்கி கண்ணால் பார்த்துட்டேன் நிஜமாலுமே. அப்புறமா என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்காரர் என்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் கிளம்பிட்டார். சரி வா, கொஞ்சம் மெதுவாக தான் போகுது, அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன், நீ பஸ்ஸில் வந்துட்டு நான் 2 வீலரில் வரேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வந்து பார்த்தாக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் பார்த்தாக்கா மறுபடியும் மழை. அந்த பக்கம் மழை பெய்யுது, நாங்கள் வந்த ரூட்டில் மழை இல்லை. அது என்ன மேஜிக்குன்னே தெரில பாருங்கள். நாங்கள் பின்னாடி நான் கேமரா வச்சிட்ருக்கேன்ல, அதுக்கு பின்னாடி வந்து மழையே இல்லைங்க, சுத்தமாக மழையே இல்லை. போகலான்னு சொல்லி கிளம்புனாக்கா பாருங்கள், அங்கே வந்து சின்ன ரெயின்போ இருக்குது பாருங்கள். அந்த செடிக்கும் அந்த இதுக்கும் வந்து ரெயின்போ நல்லா அட்டாச்சிங் ஆகிருக்கு.
அதை கிட்ட போய் எடுக்கலான்னா விட மாட்டேன்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர். பின்னால் பார்த்தாக்கா வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் என்ன சண்டே பண்ணீங்கன்றதை எங்கே போனான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்க, எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே, குட் நைட், பாய்.